ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். என்னடா எஃப்ஐஆர் இருக்கு, ஜீரோ எஃப்ஐஆர் இருக்குன்னு பாக்குறீங்களா? எஸ், இந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்ற வார்த்தை வந்து ரீசெண்டா வந்த நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தின டிஃபரன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எஸ், ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 3 கிரிமினல் லா வந்து புதுசா மாத்தினாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அது ரிகார்டிங் ஒரு நியூஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கேத்த போலீஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் பேப்பர்ல ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் பாருங்க, இந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ எஸ், பார்லிமெண்ட் என்ன பண்ணாங்க, 3 நியூ லாஸ் பண்ணாங்க. ஸோ அதோட பேர் இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் என்ன பண்ணியிருக்காங்க, இ சாக்ஷியா, நாயஸ்ருதி, இ சமன் அப்படின்ற ஒரு ஆப்ஸையுமே டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னா எலக்ட்ரானிக்கா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கிரைம் நடந்த இதை வந்து நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை வச்சு கேஸ் இது பண்ணுவாங்க. ஸோ எஸ், இந்த ஜீரோ எஃப்ஐஆர்னா என்ன? எஃப்ஐஆர்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ எஃப்ஐஆர்னா என்ன? ஒரு கிரைம் நடந்ததை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டா நம்ம வந்து அந்த கிரைம் நடந்த லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அது எஃப்ஐஆர். ஸோ அங்க மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஓகேவா, அந்த லொக்காலிட்டி சம்பந்தமான போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு வர வழியில பாத்தீங்கன்னா ரோட்ல இந்த கிரைமை பார்த்துட்டீங்க. ஆனா உங்களால அந்த வழியில இறங்கி உங்களால பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. ஆனா நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் போயிட்டு அந்த கிரைமை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கு ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டர் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் வந்து எந்த இடத்துல கிரைம் நடந்துச்சோ அந்த லொக்காலிட்டிக்கு போயிட்டு அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த எஃப்ஐஆர் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணுவாரு. இதுதான் ஜீரோ எஃப்ஐஆர் அண்ட் எஃப்ஐஆருக்கான டிஃபரன்ஸ். எஸ், இங்க பாத்திரலாம். ஜீரோ எஃப்ஐஆர் இஸ் எஃப்ஐஆர் தட் கேன் பி ரெஜிஸ்டர்ட் இன் எனி போலீஸ் ஸ்டேஷன் irrespective ஆஃப் ஜூரிடிக்ஷன். ஓகேவா, அது எந்த லொக்காலிட்டியில நீங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். ஸோ இதுக்கு எஃப்ஐஆர் நம்பர் அப்படின்னு தர மாட்டாங்க. பட் இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஜீரோ அப்படின்ற நம்பரை டெசிக்னேட் பண்ணுவாங்க. லேட்டர் அந்த ரெவனன்ட் போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க ஒரு ஃப்ரெஷ் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி அந்த கேஸை ஹேண்டில் பண்ணலாம். இது வந்து எதுக்குன்னா டு ஹெல்ப் விக்டிம்ஸ் ஆஃப் சீரியஸ் கிரைம்ஸ், எஸ்பெஷலி உமன் அண்ட் சில்ட்ரனுக்கான ஒரு இதை தான் கொண்டு வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 2012 நடந்த நிர்பயா கேங் ரேப் கேஸ்ல வந்து ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி தான் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்றத அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரத்யேகமாக பண்ண இந்த சேனல். இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்க போகுது. நீங்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் ரிலாக்ஸாக நீங்கள் கேட்டுக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு நியூஸ் எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க. தேங்க்யூ ஆல், ஹாவ் அ கிரேட் டே, டேக் கேர், பாய்.